யாருமே சொல்லக்கூடிய நம்ம தான் நினச்சோமோ அதை வந்து கன்வே பண்ணலாம். 2 பேரும் ஒருத்தர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இதோட முடிச்சிருந்தேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓகே, அங்கேயே நினச்சிட்டு நல்லா தூங்கிடுறான். நைட் ஆயிடுது. மருந்து காலையில் விடியுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ரெடியாக இருக்கீங்க. நீங்கள் காலேஜுக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ரெடியாக இருக்கீங்க. இது நம்ம ஜேகே என்ன பண்ணோன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திக்கிறான். என்ன தூக்கம், செம்மையான தூங்கடா பா. மணி எத்தனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவ்வளோதான் ஷாக்கு ஜேகேக்கு. ஐயோ லேட் ஆகிடுச்சு, காலேஜுக்கு வர டைம் ஆச்சு. அவள் வேறு கிளம்பி நேரம் போய்கிட்டு இருப்பாளா? இல்லை இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே அவள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பரபரன்னு வேகத்தில் பெட்ஷீட் அந்த சைட் தூக்கி போட்டுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கான். சரி, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து வச்சுருக்கீங்க. வந்து உங்களை கூப்பிட்றாங்க. அடியே பானு இந்தா டிஃபன். அங்கே கேண்டீனில் போய்லாம் சாப்பிட்டது சரியா, அங்கெல்லாம் நல்லா இருக்காது. நீ நம்ம வீட்டு சாப்பிட்டோம். சரிம்மா சரி கூட லேட் ஆகிடுச்சுமா, நான் போகிறேன். ஓகே, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. பாய்மா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மேலே பாய் சொல்லிட்டு போயிடுறீங்க. உங்கள் அம்மா கிச்சன் மேலே போயிடுறாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு தான் ஓடுறீங்க. பஸ்ஸு வந்துடுது. நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்துடுறீங்க. என்ன பண்ணுவேன்னா ஃபாஸ்ட்டாக அப்படியே ஸ்டெப்லேருந்து இறங்கி வரான். அப்படியே ஷூ லேஸ்லாம் போட்டுட்டு அப்படியே கிட்டிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றான். அம்மா சொல்கிறா. என்னடா காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாம்மா லேட் ஆகிடுச்சுமா. என்னம்மா நீ கவனிக்கவே இல்லை என்ன? சாரி லேட் ஆகிடுச்சு. சாரிடா, அது நீ நல்லா தூங்கிட்டியா? சரி டிஸ்டர்ப் பண்ண நான் நினச்சேன். அதுக்குன்னு காலேஜு கூட மாமா இது பண்ணுவேன். அந்த அம்மா சரிம்மா நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே பாய் சொல்லிட்டு போயிடுறான். ஜேகே வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறான். சரி, நீங்கள் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கீங்க. அப்படியே ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கீங்க பஸ்ஸில். கிட்ட நம்ம ஜேகே வந்து கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுறோம் பைக்கில். கொஞ்ச நேரத்தில் வந்து காலேஜுக்கு வந்து ரீச் ஆகிடும். அப்படியே பைக்கை ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு அப்படியே உங்களுக்காக தான் வெயிட்டிங்கே. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்றாங்க. ஜேகே நிற்கிறத பார்த்துட்டு உடனே பக்கத்தில் வந்து ஜேகேன்னு அப்படின்னு கூப்பிட்றாங்க. டேய் மச்சான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஜேகேவும் திரும்பி பார்த்துட்டு ஐயோ இவங்க தோட பெரிய தொல்லையாக இருக்கே. டேய் என்னடா வேணும் உங்களுக்கு இப்போ? என்னடா ஆளுக்காக வெயிட்டிங்கா உன் ஆளுக்கு? டேய் தெரியுதா மூடு என்ன? நீடா டென்ஷன் ஆகாதடா மச்சான், வருவாடா. பேசாமல் நீயே கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல பைக்கில் வச்சு ரொம்ப அணுவேன். நான் கூப்பிட்டானே அப்படியே வந்துடுவா பாரு, பைக்கில் உட்காந்துருவா பாரு. போடாமல் இரு தானே. சரி நீ சொன்ன மாதிரி நடந்தால் நல்லா தாண்டா இருக்கும். ஆனால் அவன் எங்கே என் பேச்சை எங்கே கேட்குறா? யாராவது பார்ப்பாங்க, வேணாம் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதை அடிப்பாடா. சரி விடு மாவுசி, விடு ஃபீல் பண்ணாதடா ஜேகே. சரி, நீங்கள் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸு காலேஜுக்கு வந்து ரீச் ஆகிடுது. அப்படியே பஸ் விட்டு இறங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க காலேஜுக்கு தான். கரெக்டாக நீங்கள் ஜேகே நிற்கிறத பார்த்துடுறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு லைட்டாக அள்ளி விடுது. ஐயோ இவன் வேற இங்கே நிற்கிறானே. சரி கண்டுக்காத மாதிரியே நம்ம கிளாஸ் ரூம் போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சிட்டே போகிறீங்க. ஏதோ தெரியாத மாதிரி முக்காடு போட்டு போகிறீங்க. கரெக்டாக வந்து ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிடுறாங்க. பார்த்துட்டு ஜேகே சொல்கிறாங்க. டே மச்சான் அங்கே பாடுறா உன் ஆள் வர்றா, அங்கே பாரு நீ பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் ஆள் முக்காடு போட்டு எஸ்கேப் ஆகுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்றான் ஜேகிட்ட. ஜேகேவும் பார்த்து நோட் பண்ணி டக்குனு வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். எங்கே போகிறடா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கை பிடிச்சோன்னே நீங்களா? ஐயோ போச்சு. இங்கே பாரு ஜேகே, நான் கிளாஸுக்கு போகணும், டைம் ஆச்சு. இங்கே பாரு போகலாம் ஒன்றாவே போகலாண்டி. ஏன்டி அவசரப்படுற? எதுக்கு நீ திடீர்னு முக்காடெலாம் போட்டுட்டு வந்திருக்க? ஏன் என் கண்ணில் படக்கூடாது, எஸ்கேப் ஆகலான்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி கேட்டோன்னா ஜேகே பார்த்துட்டு அட பாவி கண்டுபிடிச்சிட்டானே. அதுவா வெயில் ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதனால தான் நான் முக்காடு போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாளிக்கிறீங்க ஜேகேட்ட. ஜேகே வந்து
அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு இப்போ நீ ஸ்மைல் பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, நல்லா என்னை சமாளிக்கிறல்ல, நல்லா ஏமாற்றி சமாளிக்கிற பற்றியா? நீ அங்கே நிற்கிறேடி அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு, அப்படியே குனிஞ்சிட்டீங்க, தலையை குனிஞ்சிட்டீங்க ஜிகே பார்த்துட்டு. ஓய் என்ன தலையை குனிஞ்சிட்ட? ஜிகே பார்த்துட்டு அதான் தெரிஞ்சிருச்சுல அப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்னோன்னே ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, என்னாடி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கியே பானு, ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, ஜிமிக்கி, டேங்கப்பா நல்லா தூக்குதுடி. ஏய் வேணாம் கம்முன்னு விட்றா, அது காலேஜுடா, என்ன என் மானத்தை வாங்குற நீ வேற? நீ என்ன வீடு நினச்சிக்கிட்டு இருக்கியா? வீடாக இருந்தானே காலேஜாக இருந்தானே ரெண்டும் ஒன்று தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி கேட்டால நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு ஒன்றும் திருத்த முடியாதடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு பக்கம் திரும்பி இருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு என்னம்மா அந்த சைடு பக்கம் திரும்பிக்க, எவனை பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டு இருக்க மாலை, எவனாவது பார்த்து லுக்கு விட்ட மானே, அவ்வளோதான் கண் இருக்காது, இங்கே பாரு என்ன பாரு அப்படின்னு சொன்னோன்னே நீங்களா ஐயோ இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேவை. ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக கண்ணடிக்கிறோம். நீங்களா ஷோ ஜேகே இங்கே பாரு, நான் கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நான் போகணும், என்னை விட்டுலாம் ஜேகே, கையை விட நான் போகணும். போகலாண்டி பொறுமையாக போகலாம், நம்ம சேர்ந்தே போகலாம் ஜோடி போட்டு, ஓகேவா? அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குடி கிளாஸுக்கு. இன்னும் ஏன்டி பறகுற நீ? ஏன் பறகுறேன் சொல்லலாம் சொல்லு. நான் ஒன்றும் பறக்கலை, நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, தெரியுது நின்றுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது. போகணும் நீ ஏன்டி அதை முடிக்கிற, அதை சொல்லு. ஏன்னா உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்ல, இல்லைன்னா நான் தப்பிக்கலன்னா நீ ஏதாவது பண்ணுவேன். என்னடி வாய்க்குள்ள முழங்குற, வெளிப்படையாக பேசுடி. இல்லை நான் போகணும் ஜேகே, செல்லலாம் என்னை விட்றா, மற்றதெல்லாம் நீ வீட்டில் வேணால் பார்த்துக்கோடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகிட்ட இந்த மாதிரி கெஞ்சிடுங்க ஜேகேவும். அப்படியா மற்றதெல்லாம் வீட்லேயே ரூம்லேயே பார்த்துக்கலாமா? ஷோ ஜேகே விருப்பத்தாத எல்லாரும் இருக்காங்க பாரு, வேண்டாம் நான் போகணும் விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் ஜேகேவும் கை விட்டுட்டு சரி ஓகே விட்டுட்டேன் போ. ஆனால் எங்கே போகிறேன்? நான் கிளாஸ் ரூம் தான் போகிறேன். எங்கே போகணுன்னு உன்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? நீ சொல்லிட்டு தாண்டி போகணும், நீ என் பொண்டாட்டிடி, சொல்லாமல் கொள்ளாமல் எஸ்கேப் ஆகிடலாம். அதான் எங்கே போகிறேன்னு கேட்குறேன். அதுவும் சொல்லிட்டேன் கிளாஸ்க்கு தான் போகிறேன், போதுமா? சரி ஓகே நீ போ, முன்னாடி போ, நான் பின்னாடி போச்சு பின்னாடியே வரேன், ஓகே? சூப்பரா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு குடுன்னு ஓடிடுறீங்க. ஜேகேவும் லைட்டாக ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்தோடனே ஜேகே விட்டு கிண்டல் பண்ணுறாங்கண்ணா, மச்சான் காலையிலேயே வாடா டே அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அச்சா வெட்டா இங்கேயே குடும்பம் நினைத்து கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை குட்டி பெற்றுருவீங்க போலறையே. டேய் சி மூடுறா மயிரே கணேசி மவனே சொருவிடுவேன் அடா இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான் நம்ம ஜேகே கணேசன். நம்ம ஜேகே கிளாஸ் ரூமில் தான் இருக்கான். சரி நீங்கள் என்ன பண்ணீங்களா, கிளாஸ் நினச்சிட்ருக்கீங்க, சார் வந்து பாடம் தேடுறாங்க, கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் முடியுது, அப்படியே லஞ்ச் டைம் வருது, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஒருத்தவங்க வந்து ஸ்பூனை டக்குன்னு வந்து பிடுங்கிடுறாங்க. பார்த்தா வேற யாரும் நம்ம ஜேகே தான். டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா ஸ்பூனை பிடுங்குற, பைத்தியம் பிடிச்சேனே. பிடுங்கண்ணா ஸ்பூனை தாண்டி பிடுங்கினேன், இது ஏண்டி இப்படி திட்டுற? என்ன டே வேணாம் கிளாஸ் ரூம்டா, ஏன்டா இப்படி பண்ணுறேன் ஜேகே? நான் என்னடி பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலடி, நான் வாட்டி தானே இருக்கேன். ஒரு ஸ்பூனை பிடுங்கினதுக்கு இவ்வளோ வார்த்தை திட்டுறேன் என்னை போட்டு. இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நான் அமைதியாக இருக்கேனா?
அப்போது நைட்டு உனக்கு என்ன கச்சேரி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடி பானு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கா லைட்டாக அள்ளி விடுது. இங்கே பாரு ஜேகே என் செல்லல்ல, நான் என்ன சொல்ல நிற்கப்பில்ல, ஸ்பூனை கொடி பார்க்கலாம், எனக்கு பசிக்குதேடா, நான் சாப்பிட்ணும்டா. என் பொண்டாட்டிக்கு பசிக்குதா, நான் வேணா ஃபீட் பண்ணி விடவா? உன் புருஷன் ஒன்றும் தேவையில்ல ஜேகே, எனக்கு கை இருக்கு, நான் சாப்பிட்டுக்கிறேன், ஸ்பூனை கூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகிட்ட பிடுங்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இருடி பொண்டாட்டி பானு, இந்த ஸ்பூன் வேணும்னா நான் கேட்குறத நீ கொடுத்துட்டு இந்த ஸ்பூனை வாங்கிக்கோ. என்ன சொல்லு, சீக்கிரம் சொல்லு. கிஸ் கொடு லிப்ஸில், அப்புறம் இந்த ஸ்பூன் தரேன். கிஸ்ஸா? அதெல்லாம் முடியாது. ஐயா கிஸ்ஸு தர மாட்டியா? அப்போ சரி, இந்த ஸ்பூன் உனக்கு கிடையாது. கிஸ்ஸு தந்தால் தான் ஸ்பூன், ஓகேவா? நான் போகிறேன் என் கிளாஸ் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளம்பும்போது நீங்கள் ஜேகே கையை பிடிச்சிட்டு, ஜேகே ப்ளீஸ் விளாடாதாடா, எனக்கு பசிக்குதுடா. எனக்கு தாண்டி பசிக்குது, நான் தாண்டி டிஃபன் பாக்ஸை மறந்துட்டேன் அவசரத்தில் கொண்டு வர்றதுக்கு. ஸோ ஜேகே புரிஞ்சுக்கோ, இல்லைன்னா நான் கிஸ் கொடுக்கணும், அவ்வளோதானே? கொடுக்குறேன், நீ ஸ்பூனை கொடு ஃபஸ்ட்டு. நீ கிஸ்ஸை கூட நான் ஸ்பூனை கொடுக்குறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ வேறு இப்படி ஆட்டம் முடிக்கிறான். ஜேகே பார்த்துட்டு சரி ஓகே நான் கிஸ் பண்ணுறேன், ஸ்பூனை கொடுப்பில்ல, ஏமாத்திட மாட்டியே? ஏமாற்ற மாட்டேன், நம்பு, ஏமாற்ற மாட்டேன்டி. புருஷன் ஏமாற்ற வேணாம், நீ கிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஸ்பூன் கிடைக்கும், ஓகேவா? டீல் ஓகேவா? ஓகே கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போயிட்டு மெதுவாக லிப்ஸில் போய் கிஸ் பண்ணுறீங்க. ஜேகே இப்படியே பார்த்துட்டு என்னது இது தானே கேட்டேன், கிஸ்ஸு அதான் கொடுத்துட்டோண்ணா, கிஸ் கொடுத்துட்டோண்ணா, நீ ஸ்பூனை கொடு ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இது நீ உங்கள் ஊரில் கிஸ்ஸு, நீ அடித்தது, நீ ஏமாத்துற, நான் போகிறேன் என் கிளாஸுக்கு ஸ்பூன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளம்பும்போது நீங்கள் என்ன பண்ணி டக்குன்னு இழுத்து பிடிச்சி செம்மையாக லிப் லாக் பண்ணிடுறீங்க. ஜேகே செம்ம பேக் கிஸ் பண்ணணும். அப்படியே இந்த கிஸ் 1/2 hour போகுது. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜேகே பார்த்துட்டு அதான் கிஸ் கொடுத்துட்டேன்ல லிப்ஸில், ஹாஷாகவே கொடுத்துட்டேன், நீ ஸ்பூனை கொடு. ஸ்மால் பண்ணிட்டு ஸ்பூனை கொடுக்குறான். நீங்களும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு இருக்கீங்க. ஜேகே வச்சக்கண்ணு இருக்கான், அப்படியே அவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது, ஏதோ பண்ணுது. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஏன் இப்படி பார்க்குறேன்? ஒன்றும் இல்லைடி, நீ சாப்பிட்றி, நான் உன் புருஷன் தானே பார்க்குறேன். இதில் என்ன இருக்குது? ஆமாம், எனக்கு கூட மிச்சம் தர மாட்டியேடி, இடி மொத்தமாக நீனே அடிக்கிற லபக்குன்ட்டு. அச்சோ சாரிடா. நீங்களும் கொஞ்சம் கொடுக்குறீங்க ஜேகேக்கு. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன கொடுக்குற, ஃபீட் பண்ணி விடு. என்னது, உனக்கு தான் கை இருக்குல்ல, கையை வச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்லணுன்னு ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ நீ ஃபீட் பண்ண விட போறியா, இல்லைன்னா போயிட்டு வேறு பொண்ணு அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட் தொடையை பிடிச்சி கிள்ளி விட்டுறீங்க ஜேகேவை. வலிக்குதுடி மோனே, கொன்றுவோம் உன்னை, பொண்ணை உனக்கு ஃபீட் பண்ணி விடணும், அவ்வளோதானே, நானே ஃபீட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபீட் பண்ணி விட்றீங்க. ஜேகேவும் உங்களை சைட் அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கான். கொஞ்சம் டைம் முடியுது, கொஞ்சம் நேரத்தில் கிளாஸும் ஆரம்பிக்குது, கொஞ்சம் நேரத்தில் கிளாஸும் முடியுது. எல்லோரும் காலேஜ் முடிஞ்சோன்னு வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. ஜேகேவும் வீட்டுக்கு போயிடுறான், நீங்களும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிருக்கீங்க. வேறு ரூமுக்கு தான் போகிறான். ரூமுக்கு போனோன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். ஜேகே அம்மா வந்து கூப்பிட்றாங்க ஜேகேவை. டேய் ஜேகே. என்னம்மா? சொல்லும்மா. டிஃபன் பாக்ஸை போயிட்டு பானு வீட்டில் போய் கொடுத்துட்டு வா. வீட்டுக்காம்மா? சரிம்மா போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. சரிடா பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்கள் வீட்டுக்கு தான் வரோம். உட்காந்து விளையாடுறான். அம்மா தான் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பி. பாப்பா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. ஜேகேயும் உள்ளே வந்துட்டு ஆண்டி இது அம்மா கொடுக்க சொன்னாங்க டிஃபன் பாக்ஸ் பானுக்கு. ஓ அப்படியா, சரி எவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஏதாவது ஜூஸ் ஏதாவது கொடுப்பான்? இல்லை வேணாம் ஆண்டி, நான் பானுவை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன். ஆரம்பிச்சிட்டியாப்பா ஆண்டி? என்ன ஆண்டி? சரி சரி, அவள் உள்ள ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கா ரூமில், நீ ரூமில் போய் பார்த்துக்கோ.
சரி ஆண்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சவுண்டு கேட்காத மாதிரியே வரான். அப்படி மெதுவாக அவங்க கதவை திறந்து பார்த்துட்டு அப்படியே பெட்டில் வந்து ஒரு ஸ்டைலாக உட்காந்துருக்கான். நீங்கள் குளிச்சுட்டு அப்போ தான் பாத்ரூம் விட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க. பார்த்தோன்னா செம்ம ஷாக்கு. டேய் நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க ஜெகிட்ட. நீ ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படியே லிப்ஸை பாய் பண்ணுறான். உங்களுக்கு காலில் விடுது. இங்கே பாரு நீ கேட்ட மாதிரி நீ எப்படி ரூமுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி கத்துறீங்க. ஜேகே வந்து ஹேய் எதுக்குடி இப்போ கத்துற? ஏன் பொண்டாட்டி ரூமு நான் எப்படி வேணால் வருவேன், எப்படி வேணால் போவேன். இதில் வந்துட்டு கேட்டு பர்மிஷன் வாங்கிலாம் வரணும்னு எந்த விஷயம் இல்லையேடி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டு இன்னும் நடந்து வரான். நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. என்னடி பின்னாடி போகிறேன்? ஜேகே வேணாம் எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க லாக் பண்ணிடுறான். உங்களுக்கா பயமாக இருக்குது. அப்படியே ஜேகே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே என்ன பண்ணுற? இதில் யாராவது பார்த்துட போகிறாங்க. பார்த்தா என்ன எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க ஹக் பண்ணுறான். நீங்கள் வந்து என்ன பண்ணுற வீட்டில் யாராவது வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஜேகே வந்து ஹாக்கில் தானே பண்ணேன் இதில் என்ன இருக்குது அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி இருக்கும்போது அவங்க ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. உங்களுக்கும் ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜேகே யார் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு காலில் விடுது. பயமாக இருக்குது. அதாவது இந்த எபிசோட் மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ரூம் கதவை யார் உங்கள் கதவை தட்டினது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தெரியாத எபிசோடில் கிளம்ப டைம் வந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன். ஐ திங்க் ஐ லவ் யூ சார். அங்கே போய் பாய்.